ஓகே வியூவர்ஸ், நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே நீங்கள் பெற முடியும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் எப்படி ஈஸியாக டைப் பண்ணுறங்கிறது தான். நமக்கு எத்தனையோ மொழிகள் தெரிஞ்சிருக்கலாம், நம்ம என்ன தான் இங்கிலீஷில் போய்ட்டு வரலாம், இருந்தாலும் தமிழில் பேசுகிறங்கிறது நமக்கு ஒரு அலாதியான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அதுவே நம்ம அரட்டை அடிக்கிறது சொல்லவே தேவையில்லை. நம்ம தமிழில் பேசுகிறது தாங்க நமக்கு கற்று. இருந்தாலும் நிறைய பேர் தமிழில் டைப் பண்ண முயற்சிப்பாங்க. இருந்தாலும் பல சொதப்பல்கள், பல ஃபேக் ஆப்ஸ், அது மூலமாக இது ஒர்க் அவுட் ஆகலை. இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க ஆப் மூலமாக இது சாத்தியமாகும். இது கூகுளோட அஃபிஷியலான ஆப். இந்த ஆப் நேம் கூகுள் இண்டிக் கீபோர்ட். இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆசமாக செம்மையாக நீங்கள் தமிழில் டைப் பண்ணி அனுப்பலாம் எல்லாருக்கும். இது ஒரு சூப்பரான ஆப். ஏன்னா இந்த ஆப்பில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபியூச்சர் என்னென்னா, நீங்கள் இதில் தங்கிலீஷில் டைப் பண்ணாலும் அது தமிழ்லே வரும், இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் அது தமிழ்லே வரும். நீங்கள் எப்படி டைப் பண்ணாலும் அதை தமிழில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பலாம். அடுத்தவங்கள பார்க்குறவங்க போது இது அவங்கள கவர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழில் டைப் பண்ணும்போது தமிழர்கள் பார்க்க மாட்டேன்னா சொல்லுவாங்க, ஏன்னா நம்மளாம் தமிழர்களாச்சே. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம்னா ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலமும் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் இந்த இன்டர்ஃபேஸ் காட்டும். இப்போ எனேபிள் அண்ட் செட்டிங்ஸ்னு வருது, அதில் ஒரு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போவோம். நீங்கள் கூகுள் இண்டிக் கீபோர்ட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டென்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரும், இதை ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ செலக்ட் இன்புட் மெத்தட் வருது, இதுலேயும் கிளிக் கொடுங்க. இப்போ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கீபோர்டு வேணும்னு கேட்குது. இப்போ இங்கிலீஷ் அண்ட் இண்டிக் கீபோர்ட், இதில் ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ டன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் இன்புட் இதில் பாருங்கள், இதில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் வாங்க, அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ஷோ ஆப் ஐகான். இதை நீங்கள் முன்னாடி ஐக்கானாக தெரிகிறதா இல்லை வேண்டாமான்னு பார்க்குறது. நீங்கள் இது முன்னாடி ஐக்கான் இருக்கட்டும் சொல்லி நினச்சிங்கன்னா இருந்துக்கலாம், இல்லை இதை ஹிடன் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். கீபோர்ட், இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க, இதுதான் முக்கியமானது. இப்போ கீபோர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போன உடனே சவுண்ட்ஸ் ஆன் கீ ப்ரெஸ். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போது சவுண்ட் வேணுமான்னு கேட்குது. நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் இன்புட், இதையும் நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம வாய்ஸ் மூலமும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பாருங்கள், செலக்ட் இன்புட் லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் கொடுங்க. அதில் கிளிக் கொடுத்தோடனே இப்போ நிறையா ஆப்ஷன் வருது, இங்கிலீஷ், இண்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு ஒவ்வொரு லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷோட வருது. இதில் நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இதை கிளிக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி மேலே இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ண பிறகு இதில் கீழே எல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த இதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குல்ல, இதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ உங்களோட வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் எனி. இப்போ இதை பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டுதுங்க. இதில் நீங்கள் தமிழை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ தமிழை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஏபிசி அது இங்கிலீஷோட ஃபங்க்ஷன், ஏ ஆ இது நம்ம தமிழோட ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் எது வேணும்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆளை வச்சுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணுறது உங்களுக்கு தமிழில் வரும். இப்போ பாருங்கள், நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன், தமிழ் டைப் பண்ணேன், பார்த்தீங்களா? அது தமிழ் அதுவாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு தமிழில். இது மாதிரி நீங்கள் சூப்பராக இது மூலம் டைப் பண்ணிக்கலாம். வேணாம், நான் இப்போ தமிழ் இதை இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த ஏபிசியில் கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறது டேரெக்டாக இங்கிலீஷ்லேயே வரும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணி நீங்கள் அதை இங்கிலீஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப். இதுக்கு நெட் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஆஃப்லைன்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப். மேலும் இதுபோல் பல அப்டேட்ஸுக்காக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ உடனே அப்டேட் செய்யப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.